Hi friends, welcome to Modern Tailor Mayna. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மீஷோல தான் நான் saree ஆர்டர் பண்ணேன். ஒரு saree ஆர்டர் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணும்போது அது பார்க்கும்போது ஒருத்தர் வேர் பண்ணி மற்றவங்களை கேட்க எங்க தைச்சிங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது அப்படியே ஒருத்தர் கேட்க நிறைய saree எல்லாம் எடுத்துட்டு வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவைனாலும் நீங்க என்னோட வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலாம். இப்போ நான் வீட்லயே இருக்கேன். இந்த சின்ன கிராமம் தான், அதிகமா எல்லா துணியெல்லாம் வராது ஸ்டிச்சிங் பண்றதுக்கு. அப்போ நம்ம அந்த இருக்கிற டைம்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வாங்கி சும்மா ஸ்டிச் பண்ணலான்னு பண்ணேன். இது நல்லாவே சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு வேணுனாலும் என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இதோட டாப்போட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட சொன்னாங்க. அதனால நான் இதை போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு saree ரெண்டா வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங்கும் 6 மீட்டர் எடுத்து அதையும் ரெண்டா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டாப் நம்ம ஃபுல்லாவே நம்ம ஒட்டுக்கா கட் பண்றதை விட இப்படி தனித்தனியா 2 டாப்னா 2 டாப்புக்காக லைனிங்கையும் ரெண்டா கட் பண்ணிக்கலாம், அப்புறம் சாரியும் ரெண்டா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ லென்த் நான் 15 எடுத்திருக்கேன். இது அம்ப்ரெல்லா டாப்பு. ஃபுல் அந்த மேல் டாப்போட 15 எடுத்திருக்கேன். நெக்கோட வித்து 3 எடுத்திருக்கேன். நெக்கோட லென்த் 6.5 எடுத்திருக்கேன். அப்புறம் ஷோல்டர் 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ ஹார்ம் ஹோலோட லென்த் 7 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ 12 எடுத்திருக்கேன். அதாவது 38, 36, 40 இந்த மூணுக்குமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான் நான் இந்த டாப் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். 12 இன்ச் எடுத்துட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ம் ஹோல் 1.25 இன்ச் வச்சு அதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது டாட் ஒரே அளவுக்கு எடுத்திருக்கேன்னா இது ஃப்ரண்ட்ல நம்ம டாட் பிடிச்சோம்னா கொஞ்சம் டாப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேமா எடுத்திருக்கேன். இப்ப கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாட்டம்க்கு கட் பண்ணிக்கலாம். முக்கோணமா மடிச்சுட்டு நான் 12 இன்ச் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இது ஜாயிண்ட் கொடுக்கற மாதிரி வரும். இப்போ எனக்கு 29 இன்ச் போதும் இந்த டாப்புக்கு. அப்போ 2 லைனிங்ன்றதுனால இதனால நான் வேற பிளவுஸுக்கு 1 மீட்டர் இதுல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதனால கொஞ்சம் லைனிங் கொஞ்சம் ஷார்டேஜ் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி அந்த மேல கட் பண்ண ஷேப் இருக்கு பாருங்க, ரெண்டு டாப்பு கட் பண்ணிருக்கேன் லைனிங்கு. அந்த மேல கட் பண்ண இதுல பேலன்ஸ்ல நான் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மொத்தம் மேல 12 இன்ச்சு, கீழோட லென்த் நான் 29 இன்ச் எடுத்திருக்கேன். ஒரு டாப்பும் 30 இன்ச்சுக்கு பாட்டம் 30 இன்ச்சு கட் பண்றதுக்கு 20 இன்ச்சு 29 கட் பண்ணோம்னா இப்போ சாரியில கட் பண்றது 30 இன்ச் எடுக்கணும். அப்பதான் நமக்கு லைனிங் வெளியில தெரியாம உள்ள இருக்கும். இப்ப அதே மாதிரி இப்ப சாரிய நான் ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சதுல இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவ் நம்ம கடைசியா பண்ணிக்கலாம். இப்ப இது ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதையும் அப்படியே 4ஆ மடிச்சுட்டு முக்கோண ஷேப்ல மடிச்சுக்கோங்க. இதுக்கு மேக்சிமம் ஜாயிண்ட் வராது, அப்படியே வந்தாலும் லைட்டா தான் வர்ற மாதிரி இருக்கும். இதையும் முக்கோண ஷேப்ல மடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம லைனிங்க கட் பண்ண மாதிரி இதையுமே 12 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். மேல 12 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப நம்ம லைனிங்க 29 எடுத்தோம். பீஸ் 30 இன்ச்சு எடுக்கணும். லைனிங் நம்ம பீஸ் எடுக்கிறத விட லைனிங்க 1 இன்ச்சு கம்மியா எடுக்கணும். அப்பதான் லைனிங் வெளியில தெரியாம இருக்கும். எனக்கு ரொம்ப எல்லாம் டிஃப்ரெண்ட் வரல, ஒரு 2 இன்ச்சு மட்டும் டிஃப்ரெண்ட் வந்துச்சு. 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டுக்கு ஜாயிண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன் சைடு லைட்டா கம்மியா இருக்கிற மாதிரியும், இன்னொரு சைடு அது ஒரு விதமான டாப் மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம எஃபெக்ட் போட உங்களுக்கு வேணும்னா நம்ம அந்த ஜாயிண்ட் கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் போட்டு. இப்ப மேலேயும் அது கட் பண்ணிடலாம். இப்ப கட்டிங் ஓவரால் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க நல்லாவே ஃப்ரில் வருது. இப்போ நமக்கு ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. இப்போ இது இன்னொரு டாப், 2 டாப்புக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து ஸ்லீவுக்கு லென்த் வந்து 6, வித்து வந்து 9 எடுத்திருக்கேன். இப்ப 6ல வந்து 3 வந்து பாட்டமுக்கு 3 மேல 3 கீழே 3 அப்படிங்கிற மாதிரி பாதிக்கு வந்து மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இது வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்லீவ் லைனிங் வந்து குறைவா தான் இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த சாரீல வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது. லைனிங் மட்டும் ஒரு சென்டர்ல தையல் போடுற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல. ஏன்னா நான் இது வந்து 500 550 இந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளதான் நம்ம வந்து பண்ணணும். இது வந்து மேல ஒரு டிசைன் கொடுத்தேன் இல்லைங்களா, இது வந்து பிளவுஸ் பீஸ். இது வந்து 2 டாப்புக்கும் சேர்த்து மடக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு saree வாங்கி உங்களுக்கு ஒரு 300க்குள்ளதான் கிடைக்கும் இந்த saree. அப்புறம் லைனிங் வந்து ஒரு 6 மீட்டர்னா ஒரு 40 ரூபா போட்டா கூட 40 120 240 ரூபா ஆகுது. இப்போ வந்து இது கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓபன் பண்ணிக்கங்க 2 டாப்புக்கு. எனக்கு இந்த டிசைனே தான் கேக்குறாங்க. வேற வேற டிசைன் போடணும்னாலுமே எனக்கு இந்த டிசைன் தான் இதுல எல்லாருமே கேக்குறாங்க. அதனாலதான் இந்த டிசைனே போட்டுட்டு இருக்கிறேன் நானு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் தைச்சிட்டேன். இன்னொரு வீடியோக்கு ஸ்டிச்சிங் நான் காமிக்கிறேன். பாக்குறதுக்கு இது ஒரு மாதிரி லுக்கா இருக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டையுமே இதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஊஸ்டிப் போட்டு ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி ஊஸ்டிப் போட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் நான். டெய்லருங்கிறவங்க மேக்சிமம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் லாங் வீடியோ ஆகும்னு சொல்லி நான் போடல. இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து எவ்வளவு வேணும்னு சொல்லி பாத்துக்கலாம். இப்போ இது வந்து 3 இன்ச் இருக்கு. ஆனா நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து ரவுண்ட் ஷேப். இது வந்து கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து அப்படியே மார்க் பண்ணிடலாம். இது வந்து லைட்டா கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன் ஷேப். அது வந்து ரவுண்டா கொடுத்தேன். இது வந்து கொஞ்சம் லைட்டா பெண்டு கொடுத்துருக்கேன். இப்போ இதையுமே வந்துட்டு இப்படி மேல வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இது மடக்கி அப்படியே ஊஸ்டிப் மாதிரி ஒரு பாதியிலேருந்து அட்டாச் பண்ணிட்டு வாங்க. இப்போ அதை அப்படியே மடிச்சு அப்படியே பதிச்சு ஊஸ்டிப் மாதிரி லைட்டா மடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதையும் அடிச்சாச்சு. இப்ப ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் ஆல்ரெடி எல்லாம் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டு அவ்வளவுதான், ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஜக்கா போட்டு வச்சிடலாம். இதையும் வச்சு ஜக்கா போட்டுக்கலாம். 2யும் ஜக்கா போட்டு வச்சுட்டு இப்போ நமக்கு மேல் டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து லைனிங்ல நான் அந்த சொன்னேன்ல அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி எடுத்ததை வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒன்ஸ் இது மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் லைனிங் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டாப்பையும் லைனிங்கையும் சேர்த்து ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 2யும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். saree துணிங்கிறதுனால நழுவிட்டு போகாம. இப்போ இதையும் வந்து நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதையும் வந்து 2ஆ மடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஜக்கா போட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு வெட்டி விட்டுருங்க. ஒன் சைடு தான் நம்மளுக்கு ஃபுல்லா ஸ்டிச்சிங் வரும். ஒன் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு 2 இன்ச் மட்டும் வெட்டினா போதும். இப்போ வந்துட்டு அதையும் இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைடு அடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு. சைடு அடிச்சுட்டு டவர் அடிச்சோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பின்னாடி நாட்டெல்லாம் வச்சிருக்கேன். இந்த டாப் வந்து எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க வந்து என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்